வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போறது அருள்மிகு சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில். பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கும் தில்லை சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் திருத்தலம். வாங்க தரிசிக்க போகலாம். சிவனின் ரூபங்களில் ஒன்றான நடராஜர் எனப்படும் நடன அவதார கோலம் என்று கூறும் போதே அடுத்து நம் நினைவுக்கு வருவது சிதம்பரம் நடராஜர் கோயில்தான். அந்த அளவுக்கு இந்த திருத்தலம் அகிலமெங்கும் பிரசித்தம். இது நாடாண்ட சோழ வம்சத்தின் அடையாள சின்னம். இக்கோயிலின் மூலவர் நடராஜர் ஆதிமூலநாதர், தாயார் சிவகாம சுந்தரி உமையாம்பிகை, தல விருட்சம் தில்லைவன ஆலமரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் மற்றும் 6 தீர்த்தங்கள். புராண பெயர் தில்லை, ஊர் சிதம்பரம். அறமே ஆன்மீகம், ஆன்மீகமே அறம் என்றே வாழ்ந்திட்ட ஆட்சி மரபின் சாசனம்தான் சிதம்பரம் நடராஜர் கோயில். இது கோயில் மட்டுமல்ல, கால பெட்டகமும் கூட. சிதம்பரம் நடராஜர் கோயில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோயில் உள்ளது. அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலும் பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்று. இந்த கோயில் ஆகாயத்தை குறிக்கிறது. மொத்த கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கும் தீட்சிதர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்து தற்போது இந்து அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் உள்ளது. கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோயில் சிதம்பரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. சிதம்பரம் தில்லைக்கூத்தன் கோயில் அல்லது சிதம்பரம் கோயில் என்று இது அழைக்கப்படுகிறது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமய குரவர் 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சிதம்பரம் நடராஜர் கோயிலும் ஒன்றாகும். இத்தலம் சைவ இலக்கியங்களில் கோயில் என்ற பெயராலேயே அழைக்கப்பெறுகிறது. அத்துடன் பூலோக கைலாயம் அல்லது கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வூரானது தில்லை என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. இத்தலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர், தாயார் உமையாம்பிகை. இத்தலத்தின் தல விருட்சமாக தில்லை மரமும், தீர்த்தமாக சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்மதீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, புய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்களும் உள்ளன. மேலும் இத்தலம் திருநீலகண்ட நாயனார் அவதார தலம் என கூறப்படுகின்றது. சிதம்பரத்துக்கு பெரும்பற்று புலியூர் என்ற பெயரும் உண்டு. புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் வழிபட்டதால் இதற்கு புலியூர் என்று பெயர் வந்தது. சித் என்றால் ஞானம், அம்பரம் என்றால் ஆகாசம். சித்துடன் அம்பரம் கூட்டு சேர்ந்து சிதம்பரம் என கூறப்படுகிறது. காலப்போக்கில் அந்த ஊர் பெயர் மறைந்து கோயில் பெயரே ஊரின் பெயராக மாறிவிட்டது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைக்கென ஒரு கோபுரமாக 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடையது இக்கோயில். இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காணலாம். மேலும் இங்கு மூலவர் சிலை இருக்கும் இடம் கனக சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபை பராந்தக சோழ மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டது. அதனால் இந்த சபை பொன்னம்பலம் என அழைக்கப்படுகிறது. சைவ சமயத்தவர்களுக்கு கோயில் என்பது சிதம்பரம் நடராஜர் கோயிலையே குறிக்கும். அந்த அளவுக்கு சைவமும் சிதம்பரமும் இணைந்தவை. சிதம்பரத்தில் இறைவன் நடராஜர் என்ற உருவமாகவும், ஆகாயம் என்ற அரு உருவமாகவும், ஸ்படிகலிங்கம் என்ற திருவுருவமாகவும் அருள் பாலிக்கிறார். தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சிதம்பரம் முதல் தலம்.
சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டும் இடம். சோழ சாம்ராஜ்யத்திற்கும் சோழ நாட்டுக்கும் குலக்கோயில் போல் விளங்கிய தலம். அருண்மொழி தேவனுக்கு ராஜராஜ சோழன் என்ற பட்டம் வழங்கிய ஸ்தலம். சேர சோழ பாண்டிய பல்லவ விஜயநகர மன்னர்கள் இங்கு வழிபட்டு பணிகள் பல புரிந்ததாக கல்வெட்டுகளில் உள்ளன. இவ்வளவு புகழ்பெற்ற தில்லை நடராஜரை தரிசிக்க கோபுர வாயிலை தாண்டி கோயில் வளாகத்தில் கால் பதித்த உடனேயே நம்மை சூழ்ந்து கொள்கிறது புராதன கட்டடக்கலையின் மகோன்னதம். வெவ்வேறு காலகட்டங்களில் பல ராஜ வம்சங்களால் சிதம்பரம் நடராஜர் கோயில் புதுப்பிப்பு செய்யப்பட்டும் புதிய கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டும் இருக்கின்றன. ஆயினும் ஒட்டுமொத்த கோயில் வளாகமும் நகரின் மையமாக அடுக்கடுக்கான தொகுதிகளை கொண்டு அமைந்திருப்பது அற்புதமான கட்டிடக்கலை அம்சமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் ஒட்டுமொத்த வளாகமும் கோட்டை சுவர்கள் போன்று 10 மீட்டர் உயரம் கொண்ட கருங்கல் சுவர்களால் பிரிக்கப்பட்ட அடுத்தடுத்த பிரகாரங்களாக கீழிறங்கிக் கொண்டே செல்கிறது. அதாவது கோயிலின் கருவறை அமைப்பு தரைமட்டத்திற்கு கீழே பாதாள வெளியில் வீற்றிருக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிவாசலை கடந்தவுடன் முதல் பிரகாரத்தில் விரிவான நந்தவன பகுதி கோட்டை சுவர் அமைப்பினால் நாற்புறமும் சூழப்பட்டு இடம்பெற்றுள்ளது. கோயில் வளாகத்தின் முதல் அங்கமான இந்த நந்தவன பகுதி ஒரு வனம் போன்று அமைந்துள்ளது. அதற்கடுத்து ராஜகோபுர வாசல் வழியாக உள் நுழைந்த பின் கருங்கற்கள் பதிக்கப்பட்ட அடுத்த பிரகார வளாக பகுதி காணப்படுகிறது. 4 திசையிலும் உள்ள கோபுரங்கள் ஒன்றுக்கொன்று நேர்கோட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரகாரத்தில் சிவகங்கை தீர்த்தம் எனும் புண்ணிய தீர்த்தம், 1000 கால் மண்டபம், விநாயகர் கோயில், சிவகாம சுந்தரியம்மன் ஆலயம், நந்தி சிலை, நவக்கிரக சன்னதிகள், நடன சபை மற்றும் பல சிறு சன்னதிகள் போன்றவை அமைந்துள்ளன. மேலும் தூண்களோடு காணப்படும் ஒரு நடைக்கூட அமைப்பும் கோபுரத்தோடு இணைந்த மதிர் சுவரையொட்டியே காணப்படுகிறது. கலைநயம் மிளிரும் இந்த நடைக்கூடம் அவ்வளவாக கவனிக்கப்படாது இருந்தாலும் இது கோயிலின் நுணுக்கமான கட்டடக்கலை அமைப்புக்கான சான்றாய் தோற்றமளிக்கின்றது. கிழக்கு கோபுர வாயிலை ஒட்டி வலப்புறத்தில் மற்றொரு வாசல் அமைப்பும் உள்ளது. இது திருவிழா ஊர்வலங்களின் போது உற்சவ மூர்த்திகள் வெளிவர பயன்படுத்தப்படுகிறது. இந்த 4வது பிரகாரத்தை அடுத்து கோயிலின் நடுநாயகமாக வீற்றிருக்கும் 3வது பிரகாரத்திற்குள் இறங்குவதற்கு கிழக்கும் மேற்கும் வாசல்கள் உள்ளன. இந்த படிகளின் வழி இறங்கி 3வது பிரகாரத்தில் நாம் நுழையும் போதே கருங்கல் அமைப்புகளின் பிரம்மாண்டம் மற்றும் இருள் குவிந்த பாதாளத்தின் குளிர்ச்சியோடு கோயில் நம்மை உள்வாங்கிக் கொள்கிறது. 3வது பிரகாரத்திலிருந்து 2வது பிரகாரத்திற்குள் நுழைய கிழக்கு திசையில் ஒரு வாசல் மட்டுமே உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது பிரகாரத்தில் தேர் போன்ற சன்னதி, தங்க விமானம் மற்றும் திறந்தவெளி சுற்று பிரகாரம் போன்றவற்றை காணலாம். மேலும் முதல் பிரகாரமான கருவறை இங்குதான் வீற்றிருக்கிறது. இதுவே சிற்சபை என்றழைக்கப்படுகிறது. இதற்கு எதிரே கனகசபை மற்றும் நிருத்திய சபை ஆகியவை அமைந்துள்ளன. இது தவிர 3வது பிரகாரத்தில் தேவசபையும் 4வது பிரகாரத்தில் 1000 கால் மண்டபம் எனப்படும் ராஜசபையும் ஆக 5 சபைகள் நடராஜர் கோயிலின் முக்கிய அங்கங்களாக விளங்குகின்றன. நடராஜர் கோயிலின் கருவறை அற்புதமான கலையம்சம் நிரம்பிய கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகளுடன் தங்க விமானத்தோடு காட்சியளிக்கிறது. ஆதித்ய சோழனின் மகனான பராந்தக சோழன் இந்த தங்க விமான கூரையை அமைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் பொன்வேய்ந்த சோழன் எனும் பட்ட பெயரும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. மனித உடம்பே கோயில் எனும் உண்மையை விளக்கும் பொருட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 சுற்றுகளை கொண்டது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 5 திருச்சுற்றுகள் எனும் பிரகாரங்கள் உள்ளன. மேலும் சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு சிதம்பரம் கோயில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சித்திர கூடம் என்று அழைக்கப்படும்
கோவிந்தராஜ பெருமாள் கோயில் தில்லை சிதம்பரம் கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது பெரும் சிறப்பு. மனிதனின் உருவ அமைப்பிற்கும் நடராஜர் சிலைக்கும் ஒற்றுமை இருப்பதாக கூறப்படுகிறது. தில்லை நடராஜர் கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை நேரெதிரே அமையப் பெறாமல் சிறிது இடப்புறம் தள்ளி அமைந்துள்ளது. இது மனித உடலில் இதயம் இடப்புறம் அமைந்துள்ளதை ஒத்து இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தின் மைய புள்ளி இருக்கும் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 டிகிரி 41 கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலின் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிக்கின்றன. கோபுர விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு செய்யப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவை சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது. இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 கூட்டு 64 மேற்பலகைகளை கொண்டுள்ளன. இந்த 64 ஆய கலைகளை குறிக்கின்றது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கின்றன. கனக சபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இந்த கனக சபையை தாங்க 4 தூண்கள் உள்ளன. இது 4 வேதங்களை குறிக்கின்றது. பொற்கூரையின் மேலிருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றன. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலத்தில் கால் பெருவிரல் இருப்பது பூமியின் ஈர்ப்பு மையத்தில் உள்ளது. மேலும் சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு சிதம்பரம் கோயில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் தில்லை சிதம்பரம் கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது. நடராஜ பெருமானின் சன்னதிக்கு நேர் எதிரே நின்று கொண்டு நடராஜரை தரிசனம் செய்த பிறகு இடதுபுறம் திரும்பி நின்றால் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியை காணலாம். 2 சன்னதிகளும் அருகருகே அமைந்திருப்பது தில்லை கோயிலின் சிறப்பம்சமாகும். அத்துடன் சிதம்பரம் கோயில் பொன்னம்பலத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படி பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது. ஒட்டுமொத்த உலகத்தின் மைய புள்ளி இருக்கும் இடத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருப்பதை அறிந்து விஞ்ஞான உலகம் வியக்கிறது. அணுத்துகள்கள் அசைந்தபடியே இருக்கும் என்பதை நடனமாடும் நடராஜர் சிலை மூலம் உணர்த்தி அதை காந்த சக்தியின் மையத்தில் வைத்து கோயில் கட்டியுள்ளனர். துல்லியமான தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் இது எப்படி சாத்தியம் என மேற்கத்திய உலகம் அதிசயிக்கிறது. மேலும் சிதம்பரத்தில் எல்லோரும் அறிய துடிக்கும் மர்மம், அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது அந்த கோயிலில்? அறிவியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் மட்டுமல்லாமல் இவற்றையெல்லாம் தாண்டி இக்கோயிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. சர்வதேச ஆன்மீக அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளாக கோடிக்கணக்கான டாலர்கள் செலவு செய்து தீவிர ஆராய்ச்சிக்கு பின் பூமியின் காந்த மைய புள்ளி
சிதம்பர நடராஜரின் கால் பெருவிரலில் இருப்பதாக கண்டுபிடித்திருப்பதுதான் உச்சக்கட்ட ஆச்சரியம் என்கிறார்கள். அத்துடன் நடராஜரின் தாண்டவம் காஸ்மிக் டான்ஸ் எனப்படும் அந்த நடனம் என்றும் வெளிநாட்டு அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். நடராஜரின் வடிவம் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒன்றாகும். இவ்வடிவம் படைப்பின் தொடக்கத்தை பரவெளியிலிருந்து ஒரு நாட்டியம் போல தன்னெழுச்சியாக வெடித்து கிளம்பிய விதத்தை குறிப்பதாகும். சிதம்பரம் என்பது அசைவற்ற முடிவில்லாத நிலையை குறிக்கும் என்பதால் இக்கோயிலில் நடராஜர் நிற்பது போன்ற வடிவம் அமைந்துள்ளது. அந்நிலைதான் கோயிலின் கருவறையிலும் குடிக்கொண்டுள்ளது. மனிதனுள் பொதிந்துள்ள இந்த அசைவற்ற தன்மை நுண்கலை வடிவமாகவும் வெளிப்படுகிறது. இத்தன்மை இல்லாமல் உண்மையான கலை வடிவு கிடையாது. நடராஜமூர்த்தி ஒரு புறம் இருக்க, கருவறையின் மூலவர் என்பது இங்கு எல்லையில்லாத வடிவமில்லாத பரவெளியே ஆகும். சிவன் மற்ற கோயில்களைப் போல் லிங்க வடிவில் இல்லாமல் வேறு உருவமுடையவராக காட்சி தருகிறார். இங்கு காணப்படும் உருவம் சிவன் ஆடிய ஆட்டத்தின் ஒரு பாவம் என்று சொல்லலாம். இங்கு அவர் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக கூறுவதும் உண்டு. பூதத்தை மிதித்துக் கொண்டு கையில் தீயுடன் ஒரு கையையும் காலையும் தூக்கி ஒரு கையில் மத்தளத்தை ஏந்தி ஒரு வட்டத்துக்குள் காட்சியளிக்கிறார் நடராஜர். சிதம்பர ரகசியம் மிக முக்கியம். சிதம்பரம் சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில். இதில் உள்ள திரை அகற்றப்பெறும், ஆரத்தி காட்டப்பெறும். இதனுள்ளே திருவுருவம் ஏதும் தோன்றாது. தங்கத்தால் ஆன வில்வ தளமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும். மூர்த்தி இல்லாமலேயே வில்வத்தளம் இங்கு தொங்கும். இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கும் பொருட்டுதான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் பொருள். பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாகும். சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவ சக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் உண்டு. இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளிக் கொண்டிருக்கிறார். சித் கூட்டு அம்பரம் சிதம்பரம். சித் அறிவு, அம்பரம் வெட்ட வெளி. மனிதா, உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருள். உலகில் உள்ள அனைத்து சிவ கலைகளும் திருவாரூர் தியாகராஜாவை தவிர அனைத்தும் சிதம்பர நடராஜர் கோயிலிலிருந்து காலையில் புறப்பட்டு இரவில் மீண்டும் கோயிலை வந்தடைகின்றன என கூறப்படுகிறது. இதன் காரணமாக மற்ற சிவாலயங்களை விட தாமதமாக சிதம்பரம் கோயிலில் அர்த்தகாம பூசை நடைபெறுகிறது. இவ்வாறு அனைத்து சிவகலைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்தகாம பூசையில் கலந்து கொள்வது ஈடானதாக கருதப்படுகிறது. சிதம்பரம் நடராஜருக்கு காலை சந்தி, இரண்டாம் காலம், உச்சி காலம், சாயங்காலம், ரகசிய பூசை காலம் மற்றும் அர்த்தகாமம் என தினந்தோறும் 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன.
பொதுவாக சிவன் கோயில்களில் லிங்க வடிவமே மூலவராக வழிபாடு நடைபெறும். ஆனால் சிதம்பரத்தில் மூலவர் ஆனந்த தாண்டவமாடும் நடராஜர். மேலும் அனைத்து கோயில்களிலும் திருவீதி உலாவிற்கு உற்சவர் வலம் வருவார். ஆனால் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் நடராஜரே வீதி உலா வருவது எங்கும் காண கிடைக்காத சிறப்பு. உலக இயக்கத்தையே தனது உடலுக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு ஆனந்த நடனமாடும் நடராஜரை பார்த்தாலே பக்தர்களுக்கு பரவசம்தான். அதுவும் ஆணி திருமஞ்சன நிகழ்ச்சியில் சுமங்கலிகள் கலந்து கொண்டால் நீடோடி வாடுகின்ற சுமங்கலி பாக்கியத்தை பெறுவார்கள் என்பது ஐதீகம். இந்து மத கணக்கின்படி மனிதர்களது ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஒரு நாளில் 6 கால பூஜைகள் நடைபெறுவது போல தேவர்கள் செய்யும் பூஜையாக ஆண்டுக்கு 6 பூஜைகள் சிதம்பரம் கோயிலில் நடைபெறுகின்றன. அவைகள் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம், ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபையில் அதிகாலையில் அபிஷேகம், ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம், புரட்டாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபையில் அதிகாலையில் அபிஷேகம், மாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். அத்துடன் சிதம்பரம் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டின் சிவராத்திரியின் போதும் நாட்டியாஞ்சலி எனும் நடன ஆராதனை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக 5 நாட்களுக்கு நடத்தப்படுகிறது. அப்போது உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்களும் தங்களுடைய நாட்டியத்தை நடராஜருக்கு அர்ப்பணமாக வழங்குகின்றனர். கலைஞர்கள் இங்கு வந்து நாட்டியார்ப்பணம் செய்வதை ஒரு பெருமையாக கருதுகின்றனர். இது தவிர மார்கழி திருவாதிரை மற்றும் ஆணி திருமஞ்சனம் போன்ற விழா காலங்களில் தேர் திருவிழா மற்றும் தரிசனம் போன்ற விமரிசையான சடங்குகள் இக்கோயிலில் கொண்டாடப்படுகின்றன. திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள். ஆடலரசரான நடராஜருக்கு ஆண்டுக்கு மேற்கூறிய 6 முறை மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதில் சிறப்பு வாய்ந்தது ஆனி உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் ஆகும். இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும். பிற திருமஞ்சன நாட்களான சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும். ஆணி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகரிஷி. இவர் ஆதிசேஷனின் அம்சம். அன்றைய தினத்தில் சிதம்பரம் ஆலயத்தில் ஆதி மூலவர் சந்திர மௌலீஸ்வரருக்கு 6 கால பூஜைகள் வெகு விமரிசையாக நடக்கும். அப்போது கனக சபையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அது முடிந்த பின் சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு 16 வகை தீபங்களால் ஆராதனை காட்டப்படும். 10 நாட்கள் நடைபெறும் ஆணி திருமஞ்சன விழாவில் 9ஆம் நாள் தேரோட்டம் மிக முக்கியமானது. தேர் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளும் 5 தேர்களில் எழுந்தருளி உலா வருவது கண்கொள்ளா காட்சி. மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகளிலும் உலா வரும் அதிசயம் இங்கு மட்டுமே நடக்கிறது. தேர் வீதியுலா 1000 கால் மண்டபம் வந்தடைய நள்ளிரவாகி விடுவதால் இரவு முழுவதும் நடராஜரும் சிவகாமி அம்மையும் இம்மண்டபத்தில் தான் தங்குவார்கள். மறுநாள் திருமஞ்சனம் நடைபெறும். அபிஷேகம் அலங்காரம் முடிந்த பின் இருவரும் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஞான சபையான சிற்சபையில் எழுந்தருளுவார்கள். அங்கே கடாபிஷேகம் நடைபெறும். இந்த திருமஞ்சன நிகழ்ச்சியில் சுமங்கலிகள் கலந்து கொண்டால் நீடூழி வாழுகின்ற சுமங்கலி பாக்கியத்தை பெறுவார்கள். கன்னி பெண்களுக்கு நல்ல வரனமையும்.
ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் வளமும் கூடும் என்பது ஐதீகம். அதன்படி இந்த ஆண்டின் ஆடி திருமஞ்சன விழா கடந்த 12ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடந்தது. விழாவில் 16ஆம் தேதி இரவு பெருவளைச்சான் சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மூலவராகிய ஆனந்த நடராஜரே எழுந்தருளி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அன்று இரவு ராஜசபை என்கிற 1000 கால் முன்முகப்பு மண்டபத்தில் சாமிக்கு லட்சார்ச்சனையும், 21ஆம் தேதி அதிகாலை மகா அபிஷேகமும், மதியம் 2 மணிக்கு பின் நடராஜர் ஆணி திருமஞ்சன தரிசன நிகழ்வும் நடைபெற்றது. 22ஆம் தேதி இரவு முத்து பல்லக்கில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. ஆணி திருமஞ்சன விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடல் வல்லானே நடராஜ பெருமானே சிவசிவ ஓம் நமச்சிவாய என்று விண்ணை முட்டும் வகையில் பக்தி கோஷங்களை எழுப்பியும் 2 கைகளை தட்டியும் நடராஜரை தரிசித்தனர். தில்லையின் பெருமைகள் நம்மை வியக்க வைக்கின்றன. வியாக்கிர பாரதர் மற்றும் பதஞ்சலி முனிவருக்காக நடராஜர் ஆனந்த நடனமாடியது தில்லையில்தான். இளமையாக்கினார் நாயனார் முக்தி பெற்றதும் தில்லையில்தான். தேவாரம் கிடைக்க பெற்றதும் தில்லையில்தான். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதி திருவாசகத்தை நமக்கு அளித்தது தில்லையில்தான். நடராஜரிடம் நந்தனார் ஐக்கியமானதும் தில்லையில்தான். சேந்தனாரை உலகறிய வைத்த இடம் தில்லைதான். சேக்கிழாருக்கு உலகெல்லாம் என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்து பெரிய புராணம் அருளியது தில்லையில்தான். பூமியின் மைய ரேகையில் சிதம்பரம் அமைந்திருப்பதாகவும் நடராஜரின் நடனத்தினால்தான் உலகம் இயங்குகிறது என்ற தத்துவத்தையும் உணர்ந்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஆனந்த நடராஜரை தரிசித்து வாழ்வில் எல்லாவித ஆனந்தத்தையும் அடைவோம். பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம், தரிசிக்கு முக்தி தரும் தலம், பஞ்ச சபைகளில் பொற்சபையாக விளங்கும் தலம், அம்பாள் இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தியாக காட்சி தரும் தலம், நடு இரவுக்கு பின் அனைத்து லிங்கங்களின் சக்தியும் வந்து சேரும் திருமூலட்டான தலம், ஆதார தலங்களில் இருதய தலம், நடராஜரின் கால் பெருவிரலில் பூமியின் காந்த மைய புள்ளி என விஞ்ஞான நுட்பங்கள் கூட போட்டி போட முடியாத சிறப்புகளை நம் முன்னோர்கள் தங்கள் மெய்ஞான அறிவால் உருவாக்கி இருப்பதற்கு சாட்சியே தில்லை நடராஜர் கோயில். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.